கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேராக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் எல்லாருடைய ஜெபங்கள் எங்களையும் சந்தோஷமாக வச்சுருக்குது. மன நிறைவாக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களுக்கும் நன்மையானதையும் செம்மையானதையும் நீ விரும்பினதையும் இன்றைக்கு கொடுப்பாராக நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 3:8. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. யாக்கோபு மரிக்கிறதுக்கு முன்னால் தன்னுடைய 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தர் மேலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தீர்க்க தரிசனத்தை சொல்லி, இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதில் அவனுக்கு பிடிச்ச யோசேப்பு வரும்பொழுது தான் சொல்கிறான், அவனுக்கு சூப்பரான பிளஸ்ஸிங். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்குறான்னா, அவன் மேலே கை வச்சுட்டு சொல்கிறான், உன் தேவனாகிய கர்த்தர், உன்னுடைய தகப்பன் உன் முற்புதாக்கள் வழிபட்ட உன் தேவனாகிய கர்த்தர் எல்லா காரியத்திலும் உனக்கு துணையாகவும் பக்கபலமாகவும் இருப்பார். வானத்திலிருந்து உண்டாகும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகள், ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், இவற்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆசீர்வதித்தான். அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே அவன் சரசில் பலிச்சது. இந்த ஆசீர்வாதங்களை இப்பொழுது கர்த்தர் தரும் ஆசீர்வாதமாக உங்கள் சரசில் வைக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு துணையாகவும் பக்கபலமாகவும் இருப்பார். உன் வேலையில் பக்கபலமாக இருப்பார், உன் தொழிலில் பக்கபலமாக இருப்பார், ஊழியத்தில் பக்கபலமாக இருப்பார். ஒரு பயலும் உன்னை அசைக்க முடியாதபடிக்கு கர்த்தர் உன் கூட இருப்பார். உன்னை அழிக்கணும்னு நினச்சி என்னென்னமோ திட்டம் பண்ணி பார்க்குறேன், உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கார். அதனால தான் யாபேஸ் சொன்னாங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதி. எங்கள் அம்மாவே என்னை துக்கன்னு பேர் வச்சுட்டாங்க, ஆனால் நீர் என்னை ஆசீர்வதி. ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், எல்லையை பெரிதாக்கினார். ஆண்டவருடைய கரம் கூட இருந்தது. அவனை கனப்படுத்தின ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்கு துணையாக இருப்பார். வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு நீ தாராளமாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நீங்கள் கேள்விப்படுகிற சந்தோஷம் இனி உங்களுக்கு கிடைக்கும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், வீடு, வாசல், தோட்டம், துறவு, வேலை, நிரந்தரமான திருமண காரியம் எல்லாமே ஆண்டவர் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்குரிய சந்ததி ஆசீர்வாதம் இத்தனையும் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஆர் பூங்கொடி ஃப்ரம் புரசவாக்கம். என்னுடைய மகன் பெயர் அர்ஜுன். அவன் ஃபஸ்ட் இயர் லயோலா காலேஜில் படிக்கிறான். அவனுக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஃப்ரீ எஜுகேஷனுக்காக விண்ணப்பம் அனுப்பியிருந்தேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் கடிதம் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பி ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் மூட முடியாது என்ற மங்கள வார்த்தையை ஜெபித்து அனுப்பியிருந்தார். நான் ஒவ்வொரு நாளும் சகோதரர் அனுப்பிய வார்த்தையை வைத்து ஜெபித்து வந்தேன். 1000 பேர்கள் விண்ணப்பம் அனுப்பியதில் கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய மகன் அர்ஜுன் தேர்வு செய்யப்பட்டு 3 வருஷமும் ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்க அவன் விரும்பின கல்லூரியில் கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்தார், அட்மிஷன் கொடுத்தார். இப்பொழுது மகன் மிகுந்த உற்சாகத்துடன் படித்து வருகிறான். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலையும் அற்புதங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேவரீருடைய ஆசீர்வாதம் பூங்கொடியுடைய பிள்ளை அர்ஜுனுக்கு இருந்தது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும், அவங்க பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய சிரசிலே அமர்வதாகன்னு நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். என் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளை உடைச்சி ஜெபிக்கிற தடையாக இருக்கிற மனுஷர்களை ஆண்டவர் அப்புறப்படுத்துவீராக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைக்கிறேன் என்று சொன்னீரே. பூட்டப்படாத திறந்த வாசல், பூட்டப்படாத நிரந்தர வேலை, பூட்டப்படாத கற்பங்கள், பூட்டப்படாத இல்லற வாழ்க்கை, பூட்டப்படாத ஊழியம்,
பூட்டப்படாத செல்வங்களை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இவர்கள் பெயரை பெருமைப்படுத்தும். கடன்கள் அடைச்சி என் பிள்ளைங்க எனக்கு கூடையா மிச்சம் எடுக்கட்டும். ஆண்டவரே, இப்பொழுதும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தர் உனக்கு வெளிச்சமாக இருப்பாருங்கிற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.